ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கத்திரிக்காவை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது செய்யறதுக்காக நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டேன். அதில் நான் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் அதிகமாகவே நான் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/4 கிலோ அளவு கத்திரிக்காய், இதை நான் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த எண்ணெய் சூடானதும் இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த கலர்லாம் மாறி நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் நம்ம நல்லா சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்ட கத்திரிக்காய் நல்லாவே வதங்கிடுச்சு. இதை நம்ம எண்ணெய் இல்லாமல் இருத்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சூடு நல்லா ஆறட்டும். இது மிளகு பொடி பண்ண மிக்ஸி ஜார் தான், இதுலேயே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வதக்கி வச்ச கத்திரிக்காய் எல்லாத்தையுமே நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இது சூடு ஆறட்டும். இப்போ இதே கடாயில் நான் எண்ணெய் கொஞ்சம் நம்ம அதிகமாக தான் ஊற்றணும், அதனால் அதுலேயே எண்ணெய் இருந்தது. நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகை நான் ஒன்றும் பாதியமாக மிக்சியில் ஒரு ஓட்டி வச்சுருந்தேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம போட்ட வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் சின்ன சைஸாக இருக்கிறதுனால 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பெருசாக இருந்ததுன்னா 1 தக்காளி போதும். இப்போது தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வர்றதுக்குள்ளே நம்ம மிக்சியில் கத்திரிக்காய் வச்சுருந்தோம் இல்லையா, அதை தண்ணி ஊற்றாமல் நான் கொஞ்சம் ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நான் கத்திரிக்காவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் நம்ம ஒரு தேவையான அளவு உப்பு, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்தா கூட சூப்பராக இருக்கும். நான் மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு, நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கத்திரிக்காய் பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கலரிடலாம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்லேயே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அளவு நான் தண்ணி ஊற்றி மிக்ஸியை அலசி அதையும் நான் ஊற்றி நல்லா கலந்து கொடுத்து இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இந்த தொக்கு சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. நான் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சு ஒரு 1/2 டம்ளர் இருக்கும், தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வெடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸுக்கு கூட நீங்கள் போட்டு சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். பிரிஞ்சி, பிரியாணி எதுக்குனாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.